ராஜு டிவி பார்த்துட்டு இருக்க எல்லா அழகான ஆண்களுக்கும் எல்லா அறிவான பெண்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஓகே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபன் ஆஃப் ஃபன். இந்த நிகழ்ச்சியோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபன் ஆஃப் ஃபன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டன்ஸ் ஆஃப் பன்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு அடிப்பட்டு, வேதனைப்பட்டு, வெக்கப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, காஞ்சிபுரப்பட்டு, அது ட்ரெஸ்ஸில் வருதுல. ஓகே, இந்த எல்லா சமாச்சாரமும் சேர்ந்தது தான் ஃபன் ஆஃப் ஃபன். இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். உங்களுக்கும் தெரிய வைக்கணும்னா வீடியோஸ் லைனாக வந்துட்டே இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. பார்க்கலாமா? அப்பா, என்ன வீடியோ டல்லாக தெரியுதுன்னு பார்த்தேன். எல்லாத்துக்கும் இந்த கண்ணாடி தான் காரணம். இப்போது ஃப்ரெஷ்ஷாக திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் அழகாக நீ குளிச்சுட்டுலாம் வந்து உட்காந்துட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களோட வீடியோ. குழந்தைங்கன்னா யார்? அழகாக, குட்டியாக, க்யூட்டாக, அது என்ன தெரியலங்க. சின்ன வயசில் வந்து நம்ம குழந்தைய பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஒரே ஒரு சின்னதாக ஒரு நிக்கர் இல்லைனா ஜெட்டி தான் போட்டுருக்கோம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் வளர தான் நம்ம 1008 விஷயம் வந்து போட்டு தான் நம்மளை அழகாக காமிக்கதான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குழந்தையோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பண்ணும். சில விஷயம் ஆச்சரியமான விஷயமா இருக்கும், சில விஷயம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், சில விஷயம் வந்து தப்பாக எதனா பண்ணிடும், நெருப்பு கிருப்புலாம் போய் தொட்டுரும். அந்த மாதிரி வந்து புதுசாக விஷயம் அது என்னென்னலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது அதை வந்து நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா வீடியோஸ் எடுக்கிறதில்ல. பட் இந்த ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குழந்தைங்க ஏஞ்சிதுலேருந்து அது தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. அது மாதிரி தான் வந்து இந்த சின்ன ரியாக்ஷன், அது க்யூட்டான கொடுக்குற ரியாக்ஷன், ஃபஸ்ட்டு கண்ணாடி பார்க்குறது, ஃபஸ்ட்டு தண்ணியில் கை வைக்கிறது, ஃபஸ்ட்டு மழையில் போய் நினைது, இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே சீரியஸாக போயிட்டுருக்கு. ஆனால் அது குழந்தைங்க பண்ணால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். நீங்கள் குழந்தைங்க பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசித்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு குழந்தை என்ன க்யூட்டாக வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணாடி பார்க்கும்போது நம்மளுக்கும் கண்ணாடி பிடிக்கும், கண்ணாடிக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதையே நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், கண்ணாடி நினைக்கிற கேவலமான கன்றாவியான கமெண்ட்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது. நான் ஒன்றா உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேனே. க்யூட்டாக குட்டி, நீ ஏன் பயப்படுற? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீ அழகாக தான் இருக்க. டேட் என்னை விடுங்க, நான் அம்மா கிட்ட போகிறேன். அடுத்ததாக க்யூட்டான ஒரு குட்டி லேடி நின்றுருக்காங்க. என்னடா இது கருப்பாக ஒன்று சுற்றிட்டு இருக்கு, எனக்கும் தெரியல, என்ன ரொம்ப பிளாக்காக தெரியுது. அப்புறமேட்டு தான் எங்கள் டேடி சொன்னார், இதுக்கு பேர் தான் ஷேடோ, இதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இந்த வயசில் நம்ம எவ்வளோ சோம்பேறித்தனம் பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான. இந்த சின்ன குழந்தை, அதாவது இந்த துளிர் விட்ட இலை அழகாக எவ்வளோ அழகாக சிட் அப்ஸ் பண்ணுது பார்த்தீங்களா? நீ பண்ணுற சொல்லலாம், மாமா வரும்போது எதுனா வாங்கிட்டு வரேன். முறையாக சாக்லேட் டேஸ்ட் பண்ணும்போது குழந்தை எப்படி ரியாக்ஷன் கொடுக்கும்? வாயில் போயிடுச்சு, நாக்கை தொட்டிடுச்சு, அடி துவாரத்தை நின்றுடுச்சு. டேஸ்ட் பண்ண உடனே அந்த குழந்தைக்கு என்ன ஒரு ஆனந்தம், தகன்னு கை கால்களை ஆட்டி இன்னொரு டீஸ்பூன் கேட்குது பார்த்தீங்களா? ஆள் இல்லாத நாட்டில் நான் தான் ராஜான்ற மாதிரி வீட்டில் ஆள் இல்லாத போது கேமராமேனும் ஒருத்தனை வாடிக்கு வேற கூட்டின்னு வந்து இது போடுற ஆட்டம் இருக்குது. மழையில் நஞ்சா ஜலதோஷம் வரும், தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே போ. கேட்க மாட்டேன், கேட்காத. அப்பாடா, பார்த்தீங்களா எவ்வளோ வீடியோவில் எவ்வளோ குழந்தைங்க என்னென்னலாம் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு வரப்போகிறதும் குழந்தைங்க வீடியோ தான். அது என்னென்னா சாப்பிட்ற ஐட்டம். அது வந்து ஒரு லைம் எடுத்து வாயில் வைக்கும்போது லைமுங்க, மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது. இது வந்து குழந்தைங்க நான் பண்ணால் தான் கொடூர குரங்கு மாதிரி இருக்கும், குழந்தைங்களாம் பண்ணால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அதுவும் வந்து புச்சுன்னு சிச்சுக்கும் அப்படி கண்ணெல்லாம் புசுன்னு குழந்தைங்க பார்க்கும்போது, எல்லா குழந்தையும் பார்க்கும்போது அன்ஷிகா வந்து சின்ன வயசில் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. புச்சு குட்டி, மொட்டை குட்டி, பள்ளியில் அதை வாயில் இதை பக்குவமாக கடிச்சுக்குமா? என்ன நாக்கு நாவி கமலத்திலேருந்து இழுக்கிற? பிடிக்கலையா? இன்னொரு வாய் வேணுமா? இன்னும் ஒரே ஒரு வாய் தான். என்னப்பா அந்த பயம் இருக்கட்டும். எலுமிச்சம்பழம் அவனுக்கு நினச்சி அவங்க அப்பா அம்மா வச்சு விட்டாங்க, நீயே இப்படி எடுத்து வாயில் வச்சுக்கிங்க. பிடிக்குதா? ஐயோ எவ்வளோ பெரிய குட்டி வாய், பெரிய மூஞ்சில. நெக்ஸ்ட் யார்ப்பா? நீ தானா? இவன் நம்மள மாதிரி பண்ணுது, ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ஷன் கொடுக்குறான்.
அவன் கட்சியில் எனக்கு நாக்கு ஊறுது. வெளிநாட்டில் இது ஒரு வேலையாகவே வச்சுருக்கானுங்க. லைமை ஜூஸ் போடுறாங்களோ இல்லையோ இது மாதிரி பீஸ் போட்டு குழந்தைங்க வேலையை வச்சு அது ஒரு விளையாட்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. முட்டா திருவிழா கூட எடுப்பானுங்க பொழுது. தயவு செய்து குழந்தைகள் வளர்ந்த பிறகு இந்த வீடியோவை காமிக்க தேவையில்லை. அப்புறம் அவனுங்க காது மேலே வச்சு காவாயில் தூக்கி போட்டுருவாங்க. என்ன இல்லை உங்களை இவன் வாயில ட்ரெயின் ஓட்டுறான். என்னடா கொடுத்தீங்க என் கையில இப்படி சிவ்னு ஏறுது. Is it showers? Does she want it or are you forcing it? ஓகே, இப்போ எல்லோரும் வந்து லைம் பார்த்தோன்னே எனக்கு லைம் சோடா ஞாபகம் வந்துருச்சு. நான் சின்னதாக அடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வாங்களேன். வெல்கம் பேக் டு ஃபன் ஆஃப் ஃபன். எல்லாரும் வழி மேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கீங்க. அது தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் அகீஸ் போட்ட குழந்தைங்களோட விளையாட்டை பார்த்தீங்க. இதுக்கப்புறம் 5 வயசு குழந்தையோட திறமை, விளையாட்டு, கோபம், கொந்தளிப்பு, புத்துணர்ச்சி எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. ஒன்று ஒன்றா லைனாக வந்துகிட்டே இருக்குது. அதுவும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு பையன் கையை வச்சுன்னு தூக்குனாம்பாரு காலை, அப்படியே மெர்சல் ஆகிட்டேன் நான். நீங்கள் பாருங்களேன். நான் சொல்ல அந்த பையன் இந்த பையன் தான். பார்க்கறதுக்கு தான் டியூப்லைட் மாதிரிக்கிறான். ஆனால் பண்ணுற வேலைலாம் ஸ்டேடியமில் லைட் போட்டு பார்க்குற அளவுக்கு இருக்குது. பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சுல. இது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ், நம்ம ஊரில் சிவமணி சார் இருக்கார்ல, அது மாதிரி அந்த ஊரில் வந்து இவன் பெரிய ஆலைமணியாக இருப்பான் போல இருக்குது. தம்மா தூண்டு இருக்கும்போதே இந்த டக டக டகடன்னு அடிக்கிறானே. இன்னும் குரோத்தாவ இவன் பீரங்கி தான் கையில் கொடுக்கணும் போல இருக்குது. பயங்கர ஃபோர்ஸாக அடிக்கிறான். உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குது. பையன் போட்ட மியூசிக் என்னத்துக்கு ஆல்ரெடி வீட்டிலேருந்து எல்லாரும் ஒரு டான்ஸ் ஆடிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராக ஆட்டம் போட்டால் நம்ம அப்பா வந்து டபால் அடிப்பார். அப்போ வந்து அப்பா 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 அப்பான்னு கத்துவான். ஆனால் இங்கே ஒரு பையன் அப்பா கூட ஹிப்ஹாப் டான்ஸ் ஆடுறான். கேட்கும் போது நல்லா இருக்குல்ல. தம்மா தூண்டு இருந்துன்னு. அவங்க அப்பா ஹேர் கட்டு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. மற்றபடி இஸ் வெரி டீசென்ட் பாய். நான் எனக்கு தெரியும். நல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு கூடவே இதுவும் ஆடி இருக்கு.
நல்லா கொழு கொழு கொழுன்னு இருந்துன்னு குண்டு தக்காளி மாதிரி குதிக்குது. நீங்கள் பார்த்துட்டு வாங்களா, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஓ ட்ரம்ஸ் அவ்வளோதானா? இப்போ நான் ஆடுறேன் பாருங்க. இவன் நிற்கிறத பார்த்தா இவங்க அப்பாவுக்கு இவன் தான் ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பான் பொழுது, பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆவான் பொழுது. ஓ நெக்ஸ்ட் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப். வர்றே வா, செம்மையா ஆடுற. நம்ம ஜாதி ஜனத்திலே பெரிய ஆட்டக்காரன் இவன் தான். இந்த பசியில் குத்தியாச்சு உனக்கு. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? அந்த குழந்தை புசு புசுன்னு நல்லா குதிக்கிறது, அது பாருங்களேன். அதுக்குள்ளே என்ன எனர்ஜி வந்து, அதுவும் கூடவே அப்பா கூடவே டான்ஸ் ஆடுது. ரொம்ப நைஸில். நம்ம ஊர்லலாம் 2 ஸ்டெப் தான், ஜிங்கு சிக்கன் ஜிங்கு சிக்கன் குச்சிடலாம். அது இப்போ பாருனாலும் ரொம்ப கஷ்டப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பயங்கரம், ரொம்ப மோசம், எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வரும்போது என்னென்னா, 1000 தான் இருந்தாலும் ஆக்ரோஷமாக 5 வயசு குழந்தைய தூக்கி இப்படி கொஞ்சனா அது அலறடிச்சுன்னு அழதான் செய்யும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேறு யாரும் இல்லை. இதை பாருங்கள், கோயம்புத்தூரில் இவர் வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு அப்பா அலற வச்சிருக்காரு குழந்தைய. ஆல் ஓவர் அப்பா அப்படி தான் இருக்காங்க பொழுது இல்லை இல்லையா? நீங்கள் பார்த்துட்டோங்க. என்ன காட்டுக்குள்ள இருந்து கரடி சத்தம் கேக்குது? ஓ எங்க அப்பாவா? டேடி ஓவரா கத்தாதீங்க, அப்புறம் ஆண் கரடி கூப்பிடுதுன்னு பெண் கரடி வந்துட போகுது. அதாவது உங்க பொண்டாட்டி. மை மாம் சொன்னேன், டேட் கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியே வாடா. நீ வர்றியா இல்ல நான் உள்ளே வரட்டா? வாடா வா. 1 2 3 start music. Oppa Gangnam Style. Gangnam Style. என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஈவினிங் வெளியே போகிறேன், எனக்கு 1500 ரூபாய் பணம் வேணும். தர முடியாது. என்னடா சொன்ன டேட்? அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நினைக்கிறேன். மேடம் இப்போவே வெளியே போகிறத நினச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்கே 1500 ரூபாய் பணம் கிடைக்காது இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டம் நின்றுடும் நினைக்கிறேன். நீ கண்டினியூ பண்ணுமா, தெரியாத வரைக்கும் நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இரு. ஜானி ஜானி எஸ் பாப்பா, லிட்டில் சுகர் நோ பாப்பா, 1500 ரூபாய் இல்லைப்பா. சீலிங்கில் ஸ்டிக்கர் ஒட்ட சொன்னால் என் தலையில் ஏன்டா ஒட்டியிருக்கீங்க? டேடி நான் இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் சிரிக்காதீங்க, எனக்கு வாயில் குப்பிச்சுக்குன்னு வருது. சூப்பரான வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துட்டு வாங்க. பேக் டு ஃபன் ஆஃப் ஃபன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மற்றவங்க வாங்கின பன்னோ பன். நம்ம மூளை இருக்குல்ல, நம்ம மூளை அது ரொம்பவே வித்தியாசமானதுங்க. வித்தியாசமானதுன்னா அது ஷேப்பில் நான் சொல்ல. திடீர்னு கோவம் வரும், திடீர்னு வந்து வெறுப்பு வரும், திடீர்னு வந்து கஷ்டம் வரும், திடீர்னு ரொமான்ஸ் வரும். இது மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டே இருக்குது. ஆனால் இதில் வந்து திடீர்னு சில பேருக்கு வந்து கிறுக்கு பிடிச்சிடுது. ஆமாம், இங்கே நெட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த நெட்டு டபால்னு இன்னும் கழண்டி ஓடிது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிறுக்கு பிடிச்சி டபால்னு எதுனா செஞ்சிடறாங்க.
இந்த மாதிரி இவங்க கிறுக்கு பிடிச்சி செய்கிற வேலை நம்ம ஷோக்கு வீடியோ வந்து நம்ம முறுக்கு சாப்பிட்னு ரசிக்கிறதுக்கு ரொம்பவே வாட்டமாக இருக்குது. டே செவல நம்ம முதலாளி கொடுத்த ப்ராஜெக்ட்டு இதை ஒழுங்காக தூக்கிட்டு வா, இல்லைனா வந்து நம்ம ப்ராஜெக்ட் கிடைக்காதரா, மிஸ் ஆகிட்டோட. டே சொல்லிகிட்டே இருக்க முறுக்கு டப்பாவெல்லாம் கீழே தள்ளிட்டானே. அப்புறம் முந்திரி பருப்பும் போச்சு. கை எதுக்குடா குத்துருக்காங்க? கார்பெட் மண்டியா? சரக்கு பார்த்ததுக்கே இந்த சுத்துறியே, சரக்கு அடிச்சா என்ன சுத்துவ நீ? நான் அடி ஐயா, நான் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு மேங்கோ. என்னையாடா மிஞ்சி வர இருடா வரேன். இந்தாடா வாங்கிக்கோடா. சுரத்தெங்க ஹெல்மெட் மண்டியா ஓட்டுறா. தண்ணியில் தவறி விழுந்த தடிமாடு. முட்டு சந்தில் போய் முட்டுறதை இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் 3வது சந்தில் போய் முட்டுறதை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா குச்சியில் விளையாட்டு. கீழே விழுந்த பாட்டில் என்ன பார்த்துச்சு தெரியல, இப்படி வேகமாக ஓடுது. வீடை காலி பண்ணிட்டு போகும்போது பெட்டை கட்டிட்டு போகணும். விட்டுட்டு போனீங்கன்னா அது உங்களை விட்டுட்டு போயிடும். தம்பி, பெட்டு கீழே விழுந்தால் ஒன்றும் ஆகாது. ஆனால் நீ இப்படி விழுந்தனா உனக்கு பெட்டு போட வேண்டியது தான், ஜாக்கிரதை. ஃபாஸ்ட் மோஷனில் வந்த நாய் லூஸ் மோஷன் போனதுனால ஸ்டேடியமே ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு இருக்கு. ஏன்டா டீ வாங்கிட்டா சொல்லிட்டு இருக்கேன், போவே மாட்டேங்கிற. போய் வாங்கிட்டோடா, போடா. ஐயா, கேமராமேனுக்கு பால் போட்டாங்களே. தள்ளாடி வர வேண்டிய வயசுல கிளாடி மாதிரி வந்தா இப்படி ஏறாடி தான் போனோம். இங்கே இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. அங்கே பார்த்தா ஆடியன்ஸே அடிக்க போயிட்டு இருக்கான். நம்மளுக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸுனாலே நம்மளுக்கு நர்ஸ் ஞாபகம் தான் வரும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை ட்ரெஸ்னால் கராத்தே மாஸ்டர்னு ஒரு ஞாபகம் இருக்கும். அவங்க வந்து ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்மன்ஸ் வச்சு கராத்தேல வந்து சண்டை போட்டால் வந்து ரத்தம் தான் வரும். ஆனால் இவங்க சண்டை போடுறத பார்த்து ரொம்ப சிரிப்பு வருது. வெளிநாட்டில் பண்ணியிருக்காங்க, பார்க்குறீங்களா? பாருங்க. என்ன இவன் எல்ஐசி பில்டிங்கை 2ஆ பிறந்துட்டான். இவனுக்கு காமெடி கராத்தேங்க நல்லா தான் பண்ணுறாங்க பாருங்க. ஐ திங்க் இவனுக்கு வெல்டிங் ஷாப்பில் வேலை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு பிச்சிடறானுங்க, டக்கு டக்குன்னு ஓட்டிடுறானுங்க. அடுத்து வரப்போகிற வீடியோ வந்து ரொம்பவே சீரியஸான வீடியோ. இதை வந்து எங்கள் கேமராமேனே தனிப்பட்ட முறையில் வந்து போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக காமிச்சிருக்காரு. ஸோ இதில் என்ன விஷயம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பெண்ணோட துணிச்சல். அந்த பெண்ணோட துணிச்சல் வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறீங்க. ஒரு 2 பேர் செயின் இருக்க வரவங்க இந்த மாதிரி இப்போலாம் ரோட்டில் சுற்றிட்டு இருக்காங்களே, அவங்கள எப்படிலாம் சமாளிக்கிறதுன்னு ஒரு பெண் வந்து உங்களுக்காக இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. துணிச்சலான பெண் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்பொழுது அந்த 2 திருடர்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பின்னாடி போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பெண் நகைக்கடையிலேருந்து தான் வந்ததை எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சி காரை விட்டு இறங்கும் பொழுது அதை தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த பெண் இறங்கினோடனே அதுலேருந்து ஒரு திருடன் வந்து அந்த ஹேண்ட்பேக்கை பிடுங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் பலே கில்லாடித்தனமாக அந்த பெண் அவனை இழுத்து
இடுப்புலே குத்துறா, இடுப்பில் குத்தி கீழே தள்ளி டமால தள்ளுறான். இது மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். எல்லா படத்துலையும் வந்து ஹீரோ வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களே ஹீரோவாக்கி நீங்களே உங்களை காப்பாற்றிக்கணும். இது கோயில்பட்டி வீரலட்சுமி இல்லைங்க, இது ஹாங்காங் சிட்டின்னு அடாவடி லேடி. அடி பார்த்தீங்களா, அதுதான் ஆள் தெரியாமல் கெத்து காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் குத்து வாங்கின்னு குடு குடுன்னு ஓட வேண்டியது. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னே ஒரு வீடியோ. அது பார்த்தீங்கன்னா மேக்கப் நீ மட்டும் பண்ணலையான்னு கேட்குறீங்க, உங்கள் மனசாட்சி எனக்கு உறுத்துது. இது என்னை தவிர்த்து சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு க்ரேஸான விஷயம். ஏன்னா நம்மளை அழகுப்படுத்திக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுலேயும் வந்து குறிப்பாக ரொம்ப 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 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான். ஆனால் இந்த பசங்க இருக்காங்களே, மேக்கப் போட்டால் அழகாக இருக்குன்னுவாங்க, ஆனால் மேக்கப் போடுதுன்னு திட்டுவானுங்க. இது மாதிரி டபுள் மைண்டடாக திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் பசங்க வந்து பாதி பசங்களா பாதி பொண்ணுங்களா மாற்றினா எப்படி இருக்கும், ஐ மீன் மேக்கப் ரீதியாக மாற்றினா எப்படி இருக்கும். அதாவது 4 பேர் நறுக்குன்னு வந்திருக்காங்க, அவங்கள முறுக்கு சொல்கிற மாதிரி சுட்டி இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பெண் இந்த பக்கம் ஆண். பாருங்களேன், நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்காங்க. நாலு பெரிய மேக்கப் போடுறாங்க, போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 கிலோ பவுடர் வேஸ்ட் ஆகிருக்கு. அப்போ தான் பொண்ணாக மாற்றிருக்காங்க. ஆனால் பார்க்க நிஜமாலே எனக்கே சைட் அடிக்க தோணுதுன்னா பார்த்துக்குங்களேன். பட் நான் அது மாதிரி இல்லை. நம்ம ஊரில் கெத்து காமிக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து flying I'm singing the rain you can't beat me rock this is jazz this is swang அப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களே நம்ம பாட்டை பாடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வலையிலக்கா சாங்கை வந்து அழகாக ஒரு குரூப்பாக பாடினா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சீரியஸாக இது ரொம்ப அழகான விஷயம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். O tabani pengalum tu davidum kangalum tolain du poguma namakala tu medu kama karai kare secado semanali telicum rodu ஓகே, இந்த ஹாஃப் அன் அவர் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த ஹாஃப் அன் அவரில் 5 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருப்போன்னு எனக்கு நம்பிக்கையாக சொல்ல தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து வீடியோஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா தானே இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டன்ஸ் ஆஃப் ஃபன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ், ஆனால் வாங்குறது ஃபுல்லாக பன்ஸ் ஆஃப் பன்ஸ் தான். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பன்னு வாங்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சிட்டே இருக்கும். இதை தொடர்ந்து நாங்கள் இந்த சேவையை நான் உங்களுக்கு செஞ்சுட்டே இருப்போம். அடுத்த வாரத்துக்கு இந்த வாரமே ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல விழுந்து வாரிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாரையும் கும்பலா எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொட்டுறேன், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வாரம் சந்திப்போமா?